எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பிசினஸ்ல பிவட் பண்றது, அதாவது ஒரு திருப்பம் வர்றதுன்னா அது ஒரு தோல்வின்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு புது இடத்துக்கு போறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான பயணம். இன்னைக்கு உங்க பிசினஸுக்கான புது வழியை கண்டுபிடிக்கிற இந்த பயணத்துல நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். ஆமா, இந்த கேள்வியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க போட்ட பிளானை எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கலனா, நாம எங்கேயோ தொலைஞ்சிட்டோன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. உண்மையா சொல்லப்போனா இது ஒரு புது, இன்னும் சூப்பரான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. வாங்க, அந்த புது வழியை தேடி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம பயணத்தோட ஸ்டெப் என்னன்னா, நாம இப்ப எங்க நிக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறது தான். அதாவது, நம்ம கிட்ட இப்போ இருக்கிற மேப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பிரச்சனையை சரியா கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு சரியான தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த பிசினஸ் பிவட், அதாவது வியாபார திருப்பம்னா என்ன? இது கண்ணை மூடிட்டு இருட்டுல குதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இது ரொம்ப திட்டமிட்டு கணக்கு போட்டு எடுக்கிற ஒரு டைரக்ஷன் சேஞ்ச். நீங்க இப்போ போயிட்டு இருக்கிற வழியை ஒரு தடவை திரும்பி பார்த்து இதை விட ஒரு பெட்டரான வழியை தேர்ந்தெடுக்கிற ஒரு ப்ராசஸ் இது. உங்க பிசினஸ்ல இதுல ஏதாவது அறிகுறிகள் தெரியுதா? ஒருவேளை உங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா வருமானம் கம்மியா இருக்கலாம். இல்லனா கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்க பிசினஸ்ல தெரிஞ்சா கவலைப்படாதீங்க. இது ஒரு மாற்றத்துக்கான சரியான நேரம் வந்துருச்சுங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான். சரி, நாம இப்போ எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன? இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வருது. புது வழிகளை கண்டுபிடிக்கிறது. இது ஒரு செம்ம கிரியேட்டிவான வேலை. இங்க நாம யோசிக்கக்கூடிய எல்லா புது வழிகளையும் அலசி ஆராய போறோம். இந்த டேபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வருதுங்கிறது தான். உங்க கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் இருக்குல்ல, அது ஒரு தங்கச் சுரங்க மாதிரி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு வேணும்னு அவங்களே நேரடியா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கும் மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாரோட ஐடியாவே மதிச்சு இந்த மாதிரி ஒரு டேபிள்ல நீட்டா போட்டு வச்சுக்கிட்டா தெளிவா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட நிறைய புது வழிகள் இருக்கு. ஆனா எல்லா வழியிலையும் நம்மால சேஃபா போக முடியாது. இப்போ நாம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வழியும் ரொம்ப கவனமா செக் பண்ணி அந்த வழியில போறது ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கணும். இதுக்கு பேர் தான் ரியாலிட்டி செக். ஆமா, இது ஒரு முக்கியமான ரிமைண்டர். கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அனாலிசிஸும் முக்கியம். ஒரு ஐடியா கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கலாம், ஆனா அது உண்மையிலேயே சாத்தியமா, லாபம் தருமா, இதையெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய ஐடியாவா இருந்தாலும் மார்க்கெட்ல அது நிக்க முடியலன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க, நம்ம 2 ஐடியாஸை கம்பேர் பண்றோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்குல்ல, அதுக்கு தொடர்ச்சியா ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது ஈஸியா வளர்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஆன் டிமாண்ட் சர்வீசஸ்க்கு அப்பப்போ தான் தேவை வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாவோட மார்க்கெட் பொட்டென்ஷியலையும் நாம மதிப்பிடணும். மார்க்கெட்ல வாய்ப்பு இருந்தா மட்டும் பத்தாது. அந்த பயணத்தை நம்ம செய்யறதுக்கு நம்ம கிட்ட போதுமான வசதி இருக்கா? இந்த டேபிள் அதை தான் காட்டுது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளோ டைம் ஆகும், இதுல ரிஸ்க் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளான் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு தேவையான பணமும் நேரமும் நம்மகிட்ட இல்லைன்னா அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. ஒரு பெரிய ட்ரிப் போகும்போது சரியான கருவிகளை எடுத்துட்டு போறது எவ்வளவு முக்கியம். அதே மாதிரிதான் ஒரு பிசினஸ் திருப்பத்துக்கும் நம்மளோட சொந்த பலம் ரொம்ப முக்கியம். நம்மளோட திறமைகளும் அனுபவமும் தான் நம்மளோட டிராவல் கிட். அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். நாம செலக்ட் பண்ற வழி நம்ம டீமோட திறமைகளுக்கு செட் ஆகணும். அப்படி இல்லனா நாம புது ஸ்கில்ஸை கத்துக்க ரெடியா இருக்கணும். இல்லன்னா சரியான பார்ட்னர்ஸோட சேர்ந்து பயணிக்கணும். உதாரணத்துக்கு டெக்னாலஜில நாம கொஞ்சம் வீக்கா இருந்தா ஒரு டெக் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது நம்ம பயணத்தை ரொம்ப ஈஸியாக்கிடும். இப்போ நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நாம சேகரிச்ச டேட்டா, நாம செஞ்ச அனாலிசிஸ், இது எல்லாத்தையும் வச்சு எந்த வழியில போறதுங்கிற ஃபைனல் முடிவை எடுக்கிற நேரம் இது. இந்த பார் சார்ட் பாருங்க, முடிவெடுக்கிறது எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் 10க்கு 8 மார்க் வாங்கி தெளிவா முன்னால நிக்குது. இந்த மாதிரி டேட்டாவை வச்சு முடிவெடுக்கும்போது அது ஏதோ தோணுச்சுன்னு எடுக்கிற முடிவா இல்லாம உண்மைகளை அடிப்படையா வச்சு எடுத்த ஒரு ஸ்மார்ட்டான முடிவா இருக்கும். அது மட்டும் இல்ல, இத பாருங்க. நாம தேர்ந்தெடுத்த இந்த வழியில முதலீட்டுக்கு கிடைக்க போற உத்தேச வருமானம், அதாவது ROI 350%. இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான டேட்டா ட்ரிவன் பிவோட்டோட பவர். இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது கணக்கு. சரி, ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னா அதோட நம்ம வேலை முடியல. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நாம தேர்ந்தெடுத்த வழிய இன்னும் ஆழமா ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன பைலட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்க்கணும். அதிலிருந்து வர்ற ரியல் டைம் டேட்டாவை வச்சு நம்ம முடிவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது எப்படின்னா, பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் டிரைவ் போற மாதிரி. இது நம்ம ரிஸ்கை நல்லா குறைக்கும். இந்த ஒரே ஒரு கேள்வி நாம இன்னைக்கு பேசின முழு பயணத்தையும் சுருக்கமா சொல்லிடுது.
உங்க பிசினஸ்க்கான சரியான வழியை கண்டுபிடிக்க இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நல்லா ரீசர்ச் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, தைரியமா உங்க புது பயணத்தை ஆரம்பிங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு திருப்பமும் ஒரு புது ஆரம்பத்துக்கான வாய்ப்பு. ஆல் தி பெஸ்ட்.